அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் ஒருங்கே இணைந்து சஞ்சரிப்பதால் 16/7/2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. ஆணி மாத பலன்கள் என்ன? குறிப்பா இந்த ஆணி மாதம் மேசராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. விரைவில் சனி பகவான் வக்ரம் பெற இருக்கிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு, சூரியன், சுக்கிரன், கேது, சனி ஆகிய 5 கிரகங்களுமே மேசராசினியர்களான உங்களுக்கு அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அப்படியே ஏற்பட்டாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல குருவும் சுக்கிரனும் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதத்தில் சஞ்சரிப்பதால இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு மன வருத்தங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமையும் நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூடுமான வரைக்கும் வெயில் நேரத்தில் வெளியில் செல்வது, வெளியில் சுற்றுவது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதே போல இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கேதுவினுடைய நிலையின் காரணமாக எதிர்பாராத பண வரவு ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே பலனடைக்க இருக்குது. அதாவது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல குடும்பத்தில் மங்கள ஓசை கிளை கேட்க இருக்குது. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது வளைகாப்பு, சீமந்தம், காதுகுத்து, பிறந்த நாள் விழா என பல நல்ல மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதுவும் கூடிய விரைவில். விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதை உணர்த்தது. இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த ஆணி மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது உங்களுடைய கணவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. சனி தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்கிறாருங்க. ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல அலுவலகத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் மதிப்பும் கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல உங்களுடைய பணிகள்ல மனதை செலுத்த முடியுங்க. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால அரசாங்க காரியங்களும் ஊழியர்களும் அதிக நன்மைகளை பெற இருக்கீங்க. தற்போது நடைபெறும் தசா புக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு சாத்திய
சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த பணி கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட கலையின் நுண்ணிய விதிகளின்படி மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு மாதம் இந்த ஆனி மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்தவை அனைத்தும் நடந்தேறுங்க. வியாபார திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் தக்க தருணத்துல உங்களுக்கு உதவிகரமா அமையிருக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாகவே நிலவுதுங்க. இந்த மாதம் முழுவதுமே விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை அளவோடு நீங்க இறங்கலாங்க. கூட்டாளிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களின் போது அதிக அலைச்சல் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்க. ராகுவினுடைய சஞ்சார நிலையினால உடல் நலன் சிறிது பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதால எச்சரிக்கையை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. குறிப்பா மேசராசியை சேர்த்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வர்த்தக ஒத்துழைப்பு கையெழுத்தாகும். இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அதன் பிறகு சாதகமாக மாறுகிறாரு. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் அசதியும் அதிகரிக்குங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக தாங்க இருக்கும். மாதத்தினுடைய 4வது வாரத்திலிருந்து நிலைமை மாறுங்க. படிப்படியாக பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. மனதில் தெளிவு பிறக்கும். இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு முயற்சிகளையும் உங்களுடைய கல்வியில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆனி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகளில் கடுமையாக இருக்கும். அதிக வெயிலால் பயிர்கள் வாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தண்ணீர் வரத்து குறைவின்றி இருப்பதால் சமாளித்து விட முடியுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால முதல் 3 வாரங்கள் மருத்துவ செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஆனி மாதம் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால இந்த மாதம் முழுவதும் குடும்ப பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான செவ்வாய் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் வருத்துங்க. அதிக அலைச்சலையும் உடல் உழைப்பையும் குறைத்துக் கொள்வது நல்லது. நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக உடல் நலன்ல அதிக அக்கறையுடன் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. கடின உழைப்பையும் அடிக்கடி வெளியே செல்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க. அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபமும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.